பொதுவாகவே வந்து ஒரு விவாதங்கள் நடந்துகிட்ருக்குது. என்ன விவாதம் நடந்தால், இதே எஸ்ஐஆருக்கு எதிராக அங்கே பீகாரில் ராகுல் தலைமையில் மிகப்பெரிய விழிப்புணர்வு மக்களை திரட்டினாங்க. மக்களை திரட்டி மிகப்பெரிய எழுச்சியை வந்து பண்ணாங்க. அதுதான் இந்த தேர்தல் கூட அவங்களுக்கு அங்கே அடிப்படையாக இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் அப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் இதெல்லாம் வந்து இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும்புது. ஏன்னா இன்றைக்கி அதை எதிர்க்க தான் சொல்லக்கூடிய திமுக வழக்கம் போல் வந்து அது ஒரு சட்டவாதத்தை முன் வச்சு கோர்ட்டில் வந்து போட்டு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டங்களை எல்லா இடங்களும் அவங்க அணியை சார்ந்தவங்க வந்து செய்கிறாங்க. இதுதான் செய்கிறாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இதுதான் உண்மை. இந்த இது வந்து அதிமுகவுடைய ஆட்சி காலத்திலேருந்து, எம்ஜிஆர் ஆட்சியிலேருந்து இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாற்றப்பட்டு தொடர்ந்து போராட்டங்கள், ஜனநாயக போராட்டங்கள், மக்கள் போராட்டங்கள் வந்து தொடர்ந்து ஒடுக்கப்பட்டு வருது. தொடர்ந்து ஒடுக்கப்பட்டு வருது. அது வந்து அடுத்தடுத்து வந்த ஆட்சிகள் கூட, திமுக ஆட்சிகள் கூட அதையே வந்து செஞ்சிட்ருக்குது. அப்போது இவர்கள் முழுக்க காயடிக்கிற வேலைகளை வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதாவது மக்களை வந்து காயடிக்கிற வேலையை ஒரு பக்கம் அடக்குமுறை, இன்னொரு பக்கம் சட்டவாதத்தை வந்து முன்னிறுத்துவது, எதையும் சட்ட ரீதியாக தீர்த்து கொள்ள முடியுன்ற ஒரு நம்பிக்கையை வந்து ஏற்படுத்துவது. இதை தான் வந்து இங்கே வந்து இவங்க வந்து காயடிச்சுட்டு முழுக்க தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் முன்னோடி கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளும் கிட்டத்தட்ட வந்து அவங்களோடைய போயிட்டாங்க. மற்றபடி நக்சலைட்டுகள் மற்ற முற்போக்கு இயக்கங்கள் சொல்லக்கூடியவங்களாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், மக்களுத்த கட்சிகள் நாங்கள் வேலை செஞ்ச காலகட்டத்தில் நாங்கள் வந்து ஒரு போர்க்கிழமுக்க போராட்ட முறைகளை கையாண்டோம். 80கள் 90களில் கையாண்டதனுடைய விளைவு சமூகத்திலேயே அதனுடைய பாதிப்புகள் வந்து நிறைய போராட்டங்கள் எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கைது செய்யப்பட்டு அப்புறம் அந்த போராட்டங்கள்லாம் ஒடுக்கப்பட்ட பிறகு இங்கே வந்து என்னென்னா அதுபோல் போருக்கு நம்பிக்கை போராட்டங்கள் இங்கே வந்து நடக்கிறதில்ல. அதுக்கு பதில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், மகாயக்காவினால் தொடங்கப்பட்ட காலையில் அரெஸ்ட் ஆகி சாயங்காலம் வந்தது இல்லைன்னா அடையாள ஆர்ப்பாட்டங்கள், இதோடு முடங்கி போகக்கூடிய ஒரு முறை வந்து அதுவே இப்போ கழுத்தை தெரிஞ்சு கட்டருமாய் வந்து நிற்கிது. அதிகபட்சம் ஆர்ப்பாட்டங்கள் இல்லைன்னா கருத்தருக்குனா கூட பரவாயில்ல, 4 பேருக்கு ஒரு கருத்தை வந்து சொல்லலாம். ஆனால் ஒரு வழக்கொடிது, அதாவது எந்தவித பயனும் இல்லாத, அதாவது தன்னுடைய அணிகளை மட்டுமே கூட்டு வச்சுக்கிட்டு அவனும் இடங்கள்லாம் வந்து சிறிய ஊர்களை தவிர மற்ற இடங்களெல்லாம் வந்து ஒதுக்குப்புறமாக ஒதுக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் ஒரு பிரயோஜனமும் இருக்கிறதில்ல. ஒரு ஆயிரக்கணக்கில் மக்களை திரட்டக்கூடிய பெரிய கட்சிகளுக்கு தான் அது வந்து பலனை கொடுக்கும். ஆனால் சிறிய அமைப்புகளுக்கு அவங்க சொந்த சக்திகளை திரட்டி அங்கே போராட்டம் நடத்துறதுனால அந்த எந்தவித பயனும் கிடையாது. அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறதுனால அதை விட மக்கள்கிட்ட அந்த நேரத்துக்கு செலவழிக்கிறத விட மக்கள்கிட்ட போனால் ஒரு 10 பேர்கிட்ட அந்த கருத்துக்கள் போகும். இது தொடர்ந்து நான் போராடிட்டு தான் வரோம், கூட்டமைப்புகளை தொடர்ந்து இது பண்ணிட்டு தான் வரோம். ஆனால் காது கொடுத்து கேட்கவே தயார் கிடையாது. ஏன்னா அப்படியே ஊறி போயிருக்கிறாங்க. இது எங்கள் அமைப்பிலே பிரச்சனை இருக்குது. எங்கள் அமைப்பிலே தொடர்ந்து இதுக்கு எதிராக போராடிட்டு தான் இருக்கிறேன். இது வந்து இது கேட்காம தான் பல பேர் வெளியேறாங்க. ஒரு திட்டவட்டமான மக்கள்கிட்ட போய் மக்களை அணி திரட்டுற வேலை முறைக்கு, அந்த சிந்தனை தளத்துக்கு மாறவே தயார் இல்லாமல் தான் இந்த முன்னோடி சக்திகள் இருக்கிறாங்க. அது எல்லா அமைப்புகளும் அப்படியே நீடிக்கிறாங்க. எங்கள் அமைப்பில் ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியேறுறாங்க. அவங்களால அதுக்கு மேலே நாம் வந்து அதை அடுத்த கட்டம் மாற்ற முயற்சி செய்யும்போது அவங்க இருக்கிறது இல்லைன்னா சிக்கல்கள் வருது. அப்போது ஒரு தன்னெழுச்சியான, அதே சமயத்தில் ஒரு சட்ட ரீதியாக ஒரு பாதிப்புகள் இல்லாத ஒரு வேலை முறையை மட்டுமே விரும்பக்கூடிய தன்மையில் தான் இந்த முன்னோடி சக்திகள் இருக்கிறாங்க, முன்னோடி அமைப்புகள் வந்து இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களும் வந்து மக்களை திரட்டாமல் இருக்கிறாங்க. இவங்க தெளிவாக திட்டமிட்டு காயடிக்கிறாங்க. திமுக, அதிமுக போன்ற கட்சிகள், அவங்களை சார்ந்து சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், இந்த கட்சிகள்லாம் அதை தான் செய்கிறாங்க. கீழ்மட்டத்தில் இங்கே முன்னோடி சக்திகள், முற்போக்கு அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முற்போக்கு ஜனநாயக சக்திகளும் அவங்க ஒரு சட்ட ரீதியான ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு கிணட்டை தவளை போல் ஒரு செக்குமாட்டு முறையான வேலை முறை, அந்த வேலை முறைக்குள்ளே சிக்கிக்கிட்டு அதிலேருந்து வெளிவராமல் இருக்கிறாங்க. இந்த சூழல் தான்
இரு சாரருமே மக்களை திரட்டி பெரும் போராட்டத்தை எடுக்காமல் இங்கே இருக்குது அப்படின்றது தான் நாம் வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அதனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, நேரடியாக மக்கள்கிட்ட போய் மக்களை தயார் பண்ணுவது, முழுக்க முழுக்க மக்களை வந்து நாம் வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக மக்களை தயார் பண்ணுவது, அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, பகுதி பகுதியாக எப்படி அதை வந்து ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும், என்ன பண்ணணும், எல்லா வேலையும் நம்ம செய்யணும், பிரச்சாரங்களை செய்யணும், விழிப்புணர்வு பண்ணணும், உன்னுடைய உரிமை வந்து பறிக்கப்படுது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அப்போ மக்கள்கிட்ட நேரடியாக களத்துக்கு போய் செய்யப்படுறதுன்றது அவசியம். அது அப்படி செஞ்சால் தான் இந்த முதல் கட்டம் நம்மளால் வந்து ஒரு பெரிய போராட்டங்களை நடத்த முடியலனா கூட, இரண்டாவது கட்டம் 2வது சுற்றில் இதனுடைய பாதிப்புகள் வரும்போது நாம் மக்களை வந்து ஒரு கிளர்ச்சியோட செய்ய முடியும். அப்போ நாம் வந்து தெளிவாக நேரடியாக மக்களுக்கு போய் ஒரு கிளர்ச்சிக்கான தயாரிப்புகளை வந்து செய்ய வேண்டிய தேவை வந்து முற்போக்கு அமைப்புகளுக்கும் ஜனநாயக அமைப்புகளுக்கும் மனித உரிமை ஆளர்களுக்கும் தேவை. அது வந்து அந்த சிந்தனை ஃபஸ்ட்டு தேவை. அதுக்கப்புறம் அதுக்கான திட்டத்தோட, அந்த கண்டனத்தோட, அந்த பர்ஸ்பெக்டோட அந்த வேலைகளை வந்து கொண்டு போகணும் அப்படின்றது தான் நாம் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது. தெளிவாக அவர்களுக்கு சொல்ல வேண்டியது, ஒரே ஒரு உரிமை தான் நமக்கு ஜனநாயக உரிமை இருக்குது, அந்த ஓட்டுரிமையும் பறிக்கப்படுது அப்படின்றது தான் இந்த பாசிசத்தினுடைய உள்நோக்கம் அப்படின்றத வந்து நாம் வந்து தெளிவாக அவங்களுக்கு சொல்லி ஒரு கிளர்ந்தெழுத்துக்கான மக்களை கிளர்ச்சி வர செய்வதற்கான இது வாய்ப்புன்றதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நாம் மக்களை கிளர்ச்சி வர செய்யணும். அதே சமயத்தில் திமுக வந்து எப்படி வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இது சட்டவாதத்தில் மூழ்கடிக்குது, ஒரு மக்கள் எழுச்சி அது தயார் இல்லை, பின்னாடி தனக்கு அது எதிராக மாறுன்றதுனால தான் இவங்க எப்போவுமே மக்களை வந்து திரட்ட மாட்டாங்க. மக்களை வீரியமாக ஏன் போராட வைக்க மாட்டாங்கன்னா, இந்த கட்சிகள்லாம் பின்னாடி நமக்கே எதிராக மாறிடும் அப்படின்ற நோக்கம் தான் அவங்களுக்கு. அதனால தான் அவங்க தொடர்ந்து காயடிக்கிறாங்க. அப்போ அதையும் வந்து நம்ம அம்பலப்படுத்துவதும், நாமளும் வீரியமற்ற முறைகளை இவ்வளோ நாள் கையாண்டு கொண்டிருந்த முறைகளை நீக்கி நேரடியாக மக்களிடம் சென்று மக்களை ஒரு கிளர்ச்சிக்கு வந்து தயார் பண்ணுறது வந்து அவசியம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன்.